ஏன் சாமியை நான் பார்க்குறேன், நீ யார் நடுவில் வந்து காசு கொடுக்குறது? வெக்கமால உனக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லை. உன்னுடைய அரசு திராவிட அரசு. நீ வந்து சாமி மேலே இந்துக்களை திட்டுறதான் உன்னுடைய வாழ்நாள் நோக்கம். அப்புறம் ஏன்ட்டு காசு கொடுக்குற? வெக்கமால உனக்கு? ஜோதிகா வந்து கோயிலுக்கு செலவு பண்ணுற காசு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கலாம். ஏன் உங்கள் வீட்டுக்கு வீடு கட்டுறீங்கல்ல மும்பையில், போய் அந்த காசு கொடுங்க. சினிமா எடுக்கிறீங்களா தண்டத்துக்கு, என்ன அப்படியே மக்களுக்கு கருத்து சொல்லி கீக்கிறீங்களா? அந்த சினிமா எடுக்கிற காசு தூக்கி கொடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதை இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது. இந்த அறிவு கூட இல்லாமல் ஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வேற கேட்கணுன்றத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் எம்எல்ஏக்கு தெரியலையாம், போலீஸுக்கு தெரியலையாம், அப்படியே நடந்ததே தெரியலையாம். ஐயோ பாவம், வாயில் விரல வச்சா கூட கடிக்க தெரியல. ஐயோ திடீர்னு செத்துட்டாங்களேன்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்களாம். இப்போ திடீர்னு ஒரு நைட்டில் அந்த கள்ளச்சாராயத்தை எடுத்துகிட்டு வந்து மறுநாள் காலையில் விற்று அதில் 64 பேர் செத்து போயிட்டாங்க. அப்படி தானே? சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் இஸ்லாமிய தீவிரவாத அடிப்படைவாத பயங்கரவாதிகளுக்கு ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டது. அப்போ அந்த இடத்தோட முதலாளி என்ன பண்ணுவாங்கன்னா, குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு கோயில் படம், இல்லைனா ஒரு பிள்ளையார் படம், மெக்கா மதீனா படம், ஒரு சிலுவை, மூணுத்தையும் வரைஞ்சி வச்சுருவோம். பார்த்துறீங்களா? இந்த மாதிரி பாகிஸ்தானில் பண்ணால். அப்போது நீங்கள் ஒரு ஈகோ சிஸ்டம் வச்சுருக்கீங்க. ஒரு 5 நடிகைகளுடைய வாடகைக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. ஒரு 5 நடிகர்களோட வாடகைக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய போராளிகளாக இருப்பார்கள். அதிமுக வந்த உடனே எனக்கு வந்து படம் கமிட் ஆகிடுச்சு, நான் வந்து போராளி தொழிலை விட்டுட்டு நடிகர் தொழிலுக்கு போகிறேன்னு சித்தார்த்த மாதிரி ஆளுங்க. தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றத்தில் EV கே இளங்கோவன் அவர்கள் வந்து அங்க வந்து கோவில்களுக்கு நீங்க காசு கொடுக்கறதுக்கு பதிலாக அங்க வந்து நூலகங்கள் எழுப்பலாம், கலைஞர் அவர்கள் பேர்ல வந்து நிறைய நூலகங்கள் வந்து எழுப்பியிருக்கோம், இன்னும் நிறைய நாங்க எழுப்புவோம், ஸோ அதற்கான அனுமதி வேணும், ஆனா நீங்க கோவிலுக்கு பண்றதுக்கு பதிலாக நூலகங்களுக்கு அதிகமாக பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதுல கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு கோவிலுக்கு பண்றதில்லை, அரசு தான் கோவில் காசை எடுத்து இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த வேறுபாட்டை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ அறநிலையத்துறைக்கு வந்து 600 கோடியே என்னமோ ஒதுக்குறாங்கன்னு வைங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். இதை சொல்லுவாங்க, நாங்கள் இவ்வளோ ஒதுக்கிடுவோம். அறநிலையத்துறையிலேருந்து நீ எவ்வளோப்பா சம்பாரிச்ச அதை சொல்ல. ஒரு வருஷத்துக்கு கோயிலில் கொள்ளையடிக்கிறீங்கல்ல, கோயில் காசு வந்து கொள்ளையடிக்கிறீங்கல்ல, நீங்களும் நானும் போய் தரிசனம் பண்ணுறோம் ஒரு கோயிலில், காசு இல்லாமல் பண்ண முடியுமா? பண்ண முடியுங்களா? முடியாது. அதுக்கு தானே இந்த பாம்பு தான், இந்த ஜிக்ஸாக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வடை இருக்குது, இங்கே எலி இருக்குது, இந்த எலிக்கு இந்த வடையை அடைய வழிகாட்டுங்கள்னு சொல்லி சிறுவர் மலர்லாம் நம்ம போடுவோம் பாருங்கள். அந்த மாதிரி எதுங்க ஜிக்ஸாக்கு? பணம் கொடுக்கறதுக்கு தானே. நீங்கள் சிதம்பரத்தில் கோயிலில் போய் பாருங்கள், எந்த ஜிக்ஸாக்கும் இருக்காது. நேராக போய் சிவனை கொண்டு வர நடராஜரை. ஏன்னா அது அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இல்லை. கூட்ட நெரிசல்னால தான் நாங்கள் இந்த மாதிரியான திருவண்ணாமலையில் கூட்டம் இல்லையா? சாரி, சிதம்பரத்தில் கூட்டம் இல்லையா? திருவண்ணாமலை அக்னிஸ்தலம், சிதம்பரம் ஆகாயஸ்தலம், கரெக்டா? இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சைவஸ்தலம், அதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சைவஸ்தலம். திருவண்ணாமலையில் ஜிக்ஸாக், சிதம்பரத்தில் எதுவுமே இல்லை. ஏன் சிதம்பரத்தில் கூட்டம் வரலன்றீங்களா? சிதம்பரத்தில் சிவராத்திரி அன்னைக்கு கூட இல்லையே, இந்த கட்டம் கட்டி விடுறதெல்லாம் இல்லையே, நேரடியாக போய் பார்த்துட்டு வராங்களே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காசு பிடுங்கிறதுக்காக வெயிட் பண்ண வைக்கிறீங்க. இல்லை, இப்போ திருப்பதியில் கூட்டம் வருது, இப்போ திருவண்ணாமலையில் நல்ல கூட்டம் வந்துட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பக்தர்களுக்கு என்ன வசதி செய்யப்பட்டது? 14 கிலோமீட்டர் கிரிவலம் போகிறாங்க. அந்த கிரிவலம் போகிறவங்களுக்கு ஒரு பாத்ரூம் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, பியூரிஃபைடு வாட்டர் எதுவுமே கிடையாது. வர்றவங்களுக்கு நடந்து போகிறவங்களுக்கு கால் வலிக்குதுன்னா உட்காரது கூட சேர் போதுமான அளவு கிடையாது. அப்புறம் வர்ற காசுல என்ன பண்ணுறீங்க? பணம் புடுங்குவதை மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் வாடிக்கையாக அறநிலையத்துறை நினைக்கிறதே ஒழிய, அறநிலைய அபகரிப்புத்துறை நினைக்கிறதே ஒழிய, வர்ற பக்தர்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது. எப்படியாவது பணம் புடுங்கணும். வடபழனி கோயிலில் போய் பாருங்க, கூட்டம் இல்லாத நேரத்துலேயே அந்த ஜிக்ஸாக் இருக்கு. இப்போ 4:30 மணி 5 மணிக்கு போகிறீங்க, கூட்டம் இருக்காது. ஆனால் அப்பயும் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். ஏன்? சரி, கூட்டம் இருக்கிற நேரத்தில் கூட நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஏன் எப்போ போனாலும் டிக்கெட் வாங்கணும்? ஏன் சாமியை நான் பார்க்குறேன், நீ யார் நடுவில் வந்து காசு கொடுக்குறது? வெக்கமால உனக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லை. உன்னுடைய அரசு திராவிட அரசு. நீ வந்து சாமி மேலே இந்துக்களை திட்டுறதான் உன்னுடைய வாழ்நாள் நோக்கம். அப்புறம் ஏன்ட்டு காசு கொடுக்குற? வெக்கமால உனக்கு தான் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைல்ல. கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஏன் காசு எதுக்கு உனக்கு? ஏன் வந்து காசு கேட்குற என்கிட்ட அசிங்கமா?
அப்போது அறநிலையத்துறைக்கு எவ்வளோ ஒதுக்குதுன்றதை மட்டும் தான் சொல்கிறாங்களே வழியா அறநிலையத்துறையிலேருந்து இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேறாங்க. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், மக்கள் குடிக்கிற காசிலும் மக்கள் கும்பிடுகிற காசிலும் தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கு. அதுதான் திராவிட மாடல். ஆனா அதுக்கு அல்டர்னேட்டா ஒரு நூலகம் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் தானே. என்னங்க அல்டர்னேட்டு? அது எப்படிங்க அல்டர்னேட்டு? நீங்க டாஸ்மார்க் ஓபன் பண்ற காசுக்கு நூலகம் ஓபன் பண்ணுன்னு சொல்லு. இப்ப அந்த ஆல்டர்னேட் கான்செப்ட் எப்படின்னா, கோயிலுக்கு மட்டும் தான் ஆல்டர்னேட் வருமா? ஜோதிகா வந்து கோயிலுக்கு செலவு பண்ற காசு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கலாம். ஏன் உங்க வீட்டுக்கு வீடு கட்டுறீங்கல்ல மும்பையில போய் அந்த காசு கொடுங்க. சினிமா எடுக்கிறீங்களா தண்டத்துக்கு என்ன அப்படியே மக்களுக்கு கருத்து சொல்லி கேட்குறீங்களா? அந்த சினிமா எடுக்கிற காசு தூக்கி கொடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு. புரியுதுங்களா? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு நூலகத்துக்கு ஐயோப்பா நீங்க அப்படியே படிப்பு மேல உங்களுக்கு அக்கறை தான் பாருங்க. நீங்க அப்படியே 3 வருஷத்துல கிராமத்துக்கு கிராம நூலகம் கட்டி கீழ்ச்சி தள்ளிட்டீங்க. எங்க பசங்க கிராமத்துல ஒரு வாலிபால் விளையாடுறதுக்கு கிரவுண்ட் இல்லை. சாதாரணமா ஒரு 10 பசங்க கூடி விளையாடுறதுக்கு ஒரு சின்ன கிரவுண்டு கிடையாது. லட்சக்கணக்கில் செலவாகிற விஷயம். அதை பஞ்சாயத்துக்கு ஒரு கிரவுண்டு உங்களால கட்ட முடியல. அப்படி நீங்க நூலகம் கட்டி உங்களுக்கு டார் கட்டி இந்து கோயில் அதை பண்றதுக்கு இதை பண்ணலாம், இதை பண்றதுக்கு இதை பண்ணலாம். ஏன் நீங்க அறநிலையத்துறை அதிகாரிகள் முந்திரி பக்கோடா வாங்கி சாப்பிட்றீங்களே அதுக்கு பண்ணுங்களேன். அறநிலையத்துறை அழிச்சிருங்க. அறநிலையத்துறைக்கு 45% சம்பளம் வெட்டி தண்டமாக போயிட்டு இருக்கு. அவங்க வெட்டி ஆஃபீஸருங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு தண்டமாக நாங்கள் உண்டியில் போடுற காசு போகுது. அதை அழிச்சிருங்க. அந்த சம்பள காசு எடுத்து லைப்ரரி கட்டுங்க, நாங்களே சந்தோஷமா தரோம். ஆனால் அந்த கோயில் பேரில் இருக்கணும் லைப்ரரி. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, யாராவது கள்ளச்சாராயம் இந்த மாதிரி அருந்துறதோ இந்த மாதிரி அதை விற்கிறது மாதிரி வந்தால் கடுமையான தண்டனை வந்து கொடுக்கப்படும், தூக்கு தண்டனை வரையும் போகலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்றாங்க, உங்களை குடிக்க வேணாம்னு நான் சொல்லலை, ஆனால் அளவோட குடிங்க அப்படின்னு கூட்டணி கட்சியில் இருக்கும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்க. கமல்ஹாசன்கிட்ட கிளாரிஃபிகேஷன் வாங்கி கொடுங்க. அளவோட குடிக்கணும்னு சொல்றது சாராயத்தையா கள்ளச்சாராயத்தையா சொல்லுங்க சொல்லுங்க. கள்ளச்சாராயமே பாக்கெட்டுக்கு அளவோட தான் வருது. அதை அளவோட குடிக்கணுமா இல்லை டாஸ்மார்க்கில் போய் வாங்கி கொடுக்குறது அளவோட குடிக்கணுமா கேட்டு சொல்லுங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அந்த நடவடிக்கை வந்து என்ன மரண தண்டனை வரைக்கும் போகலான்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் கைது பண்ணவங்க மேலே குண்டாஸ் போடல தெரியுமா? நீங்கள் மரண தண்டனை லெவலுக்கு பேசுகிறீங்க, பரவாயில்ல. நீங்கள் அரெஸ்ட் பண்ணது எல்லாமே வியாபாரிங்களை, உற்பத்தியாளர்களை கிடையாது. இப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து வீணாக போன மெத்தனாலு இல்லை கெட்டு போன மெத்தனாலு இல்லை வீணாக போகாத மெத்தனாலை கூட வாங்கிட்டு வரீங்க. வாங்கிட்டு வந்து தண்ணியில் கலக்குறீங்க. தண்ணியில் கலந்து அதை வந்து பெரிய அளவில் இது பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, லாரி டியூப்பு, டிராக்டர் டியூப்பு, இந்த மாதிரி வாகனத்துடைய அந்த டயர் டியூப்புக்குள்ளே ஃபில்லப் பண்ணுறாங்க. அந்த டியூப் என்ன பண்ணுன்னா கண்ணுக்குட்டி மாதிரியான ஆட்கள்கிட்ட போகும். கண்ணுக்குட்டிக்கு வேலை என்னென்னா அந்த டியூப்பில் இருக்கிறத பிரித்து கொட்டி இந்த ஹோட்டலில் சாம்பார் பாக்கெட் கட்டுறான் பாருங்கள், அந்த மாதிரி கட்டி கொடுக்குறது தான் கண்ணுக்குட்டி மாதிரியான ஆளுங்களோட வேலை. உங்கள் என்கொயரிலாம் கண்ணுக்குட்டியோடு நின்று போச்சே. அதுக்கு மேலே டியூப்பில் கட்டி கொடுத்தவன் யார், அந்த மெத்தனாலை வாங்கிட்டு வந்தவன் யார், ஹோல்சேலாக இதை ப்ரொடியூஸ் பண்ணவன் யார்? அவங்க சொல்கிறாங்க மெத்தனால் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கும் புதுச்சேரியிலேருந்து தான் வருது. சரி, இப்போ ஒருவேளை புதுச்சேரியிலேருந்து நீங்கள் மெத்தனால் வாங்கிட்டு வரீங்கன்னா கூட அதில் புதுச்சேரியை டார்கெட்டே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அது இண்டஸ்ட்ரியல் மெத்தனால். அதை இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது. இந்த அறிவு கூட இல்லாமல் ஆர்எஸ் பாரதிலாம் பேசும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வேற கேட்கணுன்ற நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை பாண்டிச்சேரியில் ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து கெட்டு போன மெத்தனால் வாங்கிட்டு வரீங்கன்னு வைங்க. தப்பு பண்ணுறவன் யார்? அந்த மெத்தனால் இண்டஸ்ட்ரிக்கான மெத்தனால்மா, அதை இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்தினா சட்டப்படி தப்பு கிடையாது. அதை பிளாக்ல வாங்கிட்டு வந்து நீ வந்து கள்ளச்சாராயத்துக்கு பயன்படுத்துறனா தப்பு எங்கே வருது சொல்லுங்க? வாங்கிட்டு வந்தவங்க மேலே தானே. இன்னொன்று சொல்கிறேன், பாண்டிச்சேரியிலேருந்து அந்த மெத்தனால் வரவே இல்லை, அதுவே ட்ராமா. ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் இங்கேருந்து தமிழ்நாடு போலீஸ் போகுது. அங்கே போயிட்டு இங்கே மாதேஷ்னு ஒருத்தர் இங்கே இந்த கள்ளச்சாராய வழக்கில் சம்மந்தப்பட்டார். அவங்களுடைய பாட்டி வீட்டில் போயிட்டு அங்கேருந்து இந்த மெத்தனால்லாம் எடுத்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ண முயற்சி பண்ணாங்க. பாண்டிச்சேரி போலீஸ் அதுக்கு அலோவ் பண்ணல. ஸோ அது டைலாகோட தான் நிற்கிது பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததுன்றது. ஒருவேளை பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததுன்னு சொல்லியிருந்தா கூட தப்பு எங்கன்னா அதோடைய வேலை என்ன? இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்துறது. அதை எடுத்துகிட்டு வந்து தண்ணி கலந்து மக்களுக்கு ஊற்றி கொடுத்து கொன்னது யாரு? ஒன்று. ரெண்டாவது, கள்ளச்சாராய சாவுகளுக்கு தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க. கள்ளச்சாராயத்துக்கே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க.
நீங்கள் மறுபடியும் பாருங்களேன், வெக்கமே இல்லாமல் ஸ்டாலின் சட்டசபையில் நாம தான் நடவடிக்கை எடுத்தோம். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சாவுகள் என்பது ஆக்சிடென்ட், அதோட இண்டிகேஷன். ஆனா தினசரி விற்கப்பட்டு கொண்டே தானே இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உன்னுடைய கவர்மெண்ட்ல கள்ளச்சாராயம் இந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா ஜொமாட்டோ ஃபுட் டெலிவரி பண்ற மாதிரி பைக்ல வந்து சர்வசாதாரணமா பைக் இது டெலிவரி பண்ணிட்டு போற அளவுக்கு கள்ளச்சாராயம் இருந்தது அப்படிங்கிறது அவமானமா இல்லையா? அவமானம் தானே. சரி, மரக்காணத்துல இதே டைலாக் தானே சொன்னாரு. மரக்காணத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 22 பேர் இறந்தப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுங்களா? இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சொன்னாரா? இப்போ கள்ளக்குறிச்சியில் 64 பேர் செத்து போயிருக்காரு. இப்போ என்ன கரம் கொண்டு அடக்கும்னு சொல்லியிருக்காரு? சொல்லுங்க. ஏதோ எவர்சில் ஒரு கரம் கொண்டு அடக்கும்னு சொல்லியிருக்காரா? அதே இரும்பு கரம் தானே, அதே இரும்பு கரம் தானேம்மா. மரக்காணத்தில் 22 பேர் செத்தப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னார்? கடுமையான தண்டனை வழங்கப்படும் சொன்னாரா? இப்போ என்ன சொல்லியிருக்காரு? கள்ளக்குறிச்சியில் 64 பேருக்கு அதே கடுமையான தண்டனை வழங்கப்படும். அப்போ அடுத்த வருஷம் 120 பேர் சாவான். அதான் ரேஷியோ. அப்போ மறுபடியும் இரும்பு கரம், மறுபடியும் அதே வந்து கடுமையான தண்டனை. ஏன்னா கேட்குறவன் பார்க்குறவங்களாம் பைத்தியக்காரன்ல. நீங்கள் வட மாவட்டங்கள் முழுவதும் மக்களினுடைய ஆரோக்கியத்தை அழித்து கொண்டு இது பின்னாடி ஒரு மிகப்பெரிய மாஃபியா இருக்கு. அந்த மாஃபியாவை எப்போ பிடிப்பீங்க? இதில் வந்து லோக்கல் எம்எல்ஏ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, உதயசூரியன் அவருடைய ஆதரவில் தான் நடந்தது, வசந்தம் கார்த்திகேயன் அவருடைய ஆதரவில் தான் நடந்தது. இவங்கெல்லாம் ஏமாத்தலை. கலெக்டர் உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு. முதல்ல செத்த 4 பேர் கள்ளச்சாராயத்தில் சாவல, பக்கத்தில் வசந்தம் கார்த்திகேயன் இருந்தார்ல, அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? அவரே மாத்தலை. அந்த பகுதியினுடைய பொறுப்பு அமைச்சர் ஏவாவேலு மேல என்ன நடவடிக்கை? ஏவாவேலு எங்கெங்கெல்லாம் இருக்காரோ, எங்கெங்கெல்லாம் டார்கெட்டட் அவருடைய ஏரியாவா இருக்கோ அங்கெல்லாம் கள்ளச்சாராயம் அதிகமா இருக்கே. அப்ப அவரு தானே பொறுப்பேற்று இந்த பதவியிலேருந்து விலகணும்ல. அப்புறம் எதுக்கு ஏமாத்துறீங்க? கண்ணுக்குட்டியை காட்டுறீங்க. கண்ணுக்குட்டி வீடை பார்த்தா அவ்வளோ லாபம் சம்பாதிச்ச மாதிரி தெரியுதா? கள்ளச்சாராயத்தில் பெரிய அளவில் லாபம். அதனால தான் கலெக்டர் வாயை மூட முடியுது, போலீஸ் வாயை மூட முடியுது, கோர்ட்டு பக்கத்திலே வைக்க முடியுது, இத்தனை மிஷினரிஸையும் வாயை மூட வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய பணம் கொழிக்கிற தொழிலாக இருக்க முடியும்? கண்ணுக்குட்டி கூட பார்த்தீங்கல்ல, அந்த வீட்டை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ பெரிய பணம் சம்பாதிச்ச ஒரு மனுஷன் வீடு மாதிரி தெரியுதா? சின்னதுரைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கண்ணுக்குட்டியோட சேர்ந்து சின்னதுரை கைது செய்யப்பட்டிருக்காரு. அவங்க அண்ணன் ராஜாவும் இப்போ கள்ளச்சாராய வழக்கில் உள்ளதான் இருக்காரு. ஏன் அவர் பேர் எந்த ஊடகமும் சொல்ல மாட்டீங்க? ஒரு திமுக கட்சி, திமுகவுடைய கிளை செயலாளர், இளைஞரணி கிளை செயலாளர். அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக வரைஞ்சிருக்காரு. பெயிண்டரை கூட்டு வந்து ஆர்டிஸ்ட் கொடுத்து கருணாநிதி வச்சு இவர் முக ஸ்டாலின் ஃபோட்டோ, உதயசூரியன் ஃபோட்டோ அழகாக வரைஞ்சிருக்காரு. இப்போ அதை சுண்ணாம்பு அடித்து மறைச்சிருக்கிறாங்க. பக்க திமுக ஃபேமிலி. அந்த ஊரில் போய் கேட்டிங்கன்னா சாதாரண ஆயா வரைக்கும் சொல்லுது எங்கெங்கெல்லாம் சாராயம் விற்பாங்கன்னு. சேஷாசமத்தில் சாராயம் விற்றவனே செத்து போயிருக்கான், கூலிக்கு விற்றவங்க. எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் எம்எல்ஏக்கு தெரியலையாம், போலீஸுக்கு தெரியலையாம், அப்படியே நடந்ததே தெரியலையாம். ஐயோ பாவம், வாயில் விரல வச்சா கூட கடிக்க தெரியல. ஐயோ திடீர்னு செத்துட்டாங்களேன்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்களாம். இப்போ திடீர்னு ஒரு நைட்டில் அந்த கள்ளச்சாராயத்தை எடுத்துகிட்டு வந்து மறுநாள் காலையில் விற்று அதில் 64 பேர் செத்து போயிட்டாங்க. அப்படி தானே? அப்படி தானேம்மா? இல்லை, நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் கள்ளச்சாராயத்தை உங்களுடைய ஆதரவோடு தான் நடக்குதுன்னு மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, இத்தனை பேர் தாலி ஏற்றிருக்காங்க. இதில் கூட நான் அடுத்த கட்சி மேலே எப்படியாவது குறை சொல்லுவேன், அடுத்த ஸ்டேட்டை வந்து நாங்கள் எப்படியாவது குறை சொல்ல பார்ப்போம்னா உங்களெலாம் எப்போ தான் வெக்கம்ன்றது வரும்? எப்போ தான் மக்கள் மேலே அக்கறை வரும்? எப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் மேலே எப்போ தான் ஒரு நிமிஷமாக அது அக்கறையோடு செயல்படுவீங்க? எப்போ உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி வரும்? எப்போ உங்களுக்கு குற்ற உணர்வு வரும்? இத்தனை பேர் சாவுக்கு காரணம் நீங்கள், அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு எப்போ வரும்? கேள்வி நியாயமான கேள்வி தானே? ஆனா இப்ப எதிர்கட்சிகளா இருக்கும் அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், இதே திமுக எதிர்கட்சியா இருந்து அதிமுக ஏதோ ஒரு விஷயம் பண்ணா அந்த அரசே ஸ்தம்பிக்கும் விதத்துல வந்து எதிர்கட்சியா அவங்க செயல்படுறாங்க. ஆனா திமுக மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்தப்போ அதிமுகவோ பாஜகவோ ஒரு போராட்டத்தோட நிப்பாட்டிட்டாங்க, பெரிய அளவுல எந்த ஒரு விதமே கையெடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்ப எல்லாமே ஸ்மூத்தா தானே திமுக ஆட்சியில போயிட்டு இருக்குது. இல்லை, நீங்கள் கேட்குறது வந்து ஒரு விதத்தில் வந்து நியாயமான கேள்வி தான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எதிர்கட்சி என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் ஒரு மடங்கு அதிகமாகவே பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி எங்கேருந்து வருதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு குழந்தை ஒரு போரில் போய் விழுந்துருது. அந்த குழந்தை போரில் அவங்க அப்பா போட்ட போரில் விழுந்துருது. அந்த குழந்தையுடைய மரணம், இழப்பு கண்டிப்பாக நம்ம வந்து யாரும்
ஏற்றுக்க முடியாத சோகமான நிகழ்வு தான். ஆனால் அந்த குழந்தையோட டெத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற யாரையுமே தீபாவளி கூட கொண்டாட விடாமல், இல்லை ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா, அந்த குழந்தையோட மீட்புலாம் லைவ் ரிலேயில் வந்துட்டு இருந்ததில்ல, அப்போது அதை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு அப்பா அம்மா. அவங்க வீட்டு குழந்தை பாத்ரூமில் பக்கெட்டு தண்ணிக்குள்ளே கவுந்தடிச்சு வந்து செத்து போச்சு. அந்த குழந்தையோட உயிரும் உயிர் தானே. இப்போ போரில் விழுந்த குழந்தையோட உயிரும் உயிர் தான், இதுவும் உயிர் தானே. ஆனால் போரில் விழுந்த குழந்தையோட உயிருக்கு தான் நீங்கள் அழுகணும், இந்த உயிருக்கு நீங்கள் அழுகக்கூடாது. அவங்க அப்பா அம்மா எவ்வளோ ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு ஸ்டேட்டில் தள்ளி இருந்தா டிவி ஆன்னு பார்த்துக்கிட்டு எங்கேயோ ஒரு குழந்தைக்காக இது தான் வீட்டு குழந்தையோட உயிரை இழக்க வச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போது இதே போல் அந்த சாத்தான் குளத்தில் லாக்அப் டெத்து, இந்த 3 வருஷத்தில் எத்தனை லாக்அப் டெத்து? அப்போது எந்த லாக்அப் டெத்துக்கு நான் அழுகணும், எந்த லாக்அப் டெத்துக்கு நான் அழுகக்கூடாது, எந்த டெத்துக்கு நான் எமோஷன் ஆகணும், எதுக்கு எமோஷன் ஆகக்கூடாதுன்றத இங்கே ஒரு ஈகோ சிஸ்டம் தானே முடிவு பண்ணுது. நீங்கள் வெறுமனே சாத்தான்குளம் விவகாரத்தை எதிர்கட்சிகள் மட்டும்தான் பெருசாக்குச்சா? ஊடகங்கள், பொது புத்தி, சோக்கால்டு சமூக ஆர்வலர்கள், சோக்கால்டு நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு டூல் கிட் மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. சத்தியமாக அந்த டூல் கிட் எங்ககிட்ட இல்லை. உண்மைதான். விவாத பொருளாவே மாறும். விவாத பொருளானா நாங்கள் ரோடோட நின்று போராடிட்டு தானே இருக்கோம், பேசிட்டு தானே இருக்கோம். இன்னைக்கு நீ யோசிச்சு பாருங்க, அதிமுகவினுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுக்கிற திமுக, அதற்கு முன்னாடி நாங்க பிஜேபி எல்லா இடத்துலையும், அவங்க கள்ளக்குறிச்சியில மட்டும் பண்ணாங்க, நாங்க எல்லா இடத்துலையும் பண்றோம். ஒரு இடத்துல கூட எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாது. இந்த ஆர்ப்பாட்டம் மட்டும் கிடையாது, கடந்த 5 முறை நாங்க அறிவிச்ச எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் அனுமதி கிடையாது. இப்போ 11 மணிக்கு ஆர்ப்பாட்டம்னு அறிவிக்கிறோம்னு வைங்க, ப்ராக்டிக்கலா 10 மணிலேருந்து நாங்கள் கூட ஆரம்பிப்போம். 10 பேரா வருவாங்க. 10 பேரா வர 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 கைது பண்ணி வேன்ல ஏத்துறாங்க. ஏன்? நீங்கள் டிராஃபிக்கே இல்லாத ஒரு இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா கூட எங்களுக்கு இடம் ஒதுக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் எங்களோட கண்டனத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆனால் பாஜககாரன் கொடியேற்றினா அனுமதிக்கிறது இல்லை, பாஜககாரன் ஆர்ப்பாட்டம் பண்ண அனுமதிக்கிறது இல்லை. எங்களுடைய ஆர்ப்பாட்டம் முழுமையாக முடக்கப்பட்டது. செய்யாரில் போய் நான் அப்பயும் மைக்கை பிடிங்கி மைக்கு, இந்த காய்கறி விற்கிறவங்க மைக் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு மைக்கில் பேசி மக்களுக்கு அதை அடையாளப்படுத்திட்டு நாங்கள் போய் உள்ளே போனோம். நாங்களாம் 10 எப்பயுமே அரெஸ்ட் பண்ணால் 5 மணிக்கு விட்டுருவாங்க, பிஜேபிக்காரனா நைட்டு 10 மணிக்கு தான் விடுறாங்க. இப்படி எங்களுடைய குரலை திமுக அடக்கி கொண்டிருக்கிறது. இதை பற்றி இப்போ பொது புத்தி ஊடகங்கள் பேசணுமா இல்லையா? சோகால்டு சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் பேசணுமா இல்லையா? அப்போது நீங்கள் ஒரு ஈகோ சிஸ்டம் வச்சுருக்கீங்க. ஒரு 5 நடிகைகளுடைய வாடகைக்கு எடுத்து வச்சுருக்கீங்க, ஒரு 5 நடிகர்களோட வாடகைக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய போராளிகளாக இருப்பார்கள். அதிமுக வந்த உடனே எனக்கு படம் கமிட் ஆகிடுச்சு, நான் போராளி தொழிலை விட்டுட்டு நடிகர் தொழிலுக்கு போகிறேன்னு சித்தார்த்த மாதிரி ஆளுங்களாம் ட்விட்டு போடுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி இல்லை அப்படின்னு சொன்னால் போராளிகளாக மாறிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்போது இந்த ஜோதிகா மாதிரியான, சூர்யா மாதிரியான ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே முழு நேரமாக பேசிகிட்டு இருப்பாங்க, பெரிய போராளிகள் மாதிரி தன்னை காட்டிக்கொள்வாங்க. ஆனால் திமுக வந்தோடனே மும்பையில் போய் செட்டில் ஆகிடுவாங்க. அந்த கள்ளக்குறிச்சிக்கு சூர்யா அவர்கள் கண்டனம் தெரிவித்தார். பார்த்தேன் நான் அந்த கன்னடத்தையும் நான் பார்த்தேன். அந்த இதுக்கு மேலே கண்டனம் சாஃப்டாக தெரிவிக்கவே முடியாது, அப்படி ஒரு கண்டனம் அது. இவர் கண்டனமே தெரிவிக்கலன்னு இவர் மேலே நிறையா கண்டனம் வந்ததுனால வந்த கண்டனம் அது உங்களுக்கு தெரியும்ல. ஃபேஸ்புக்கில் எல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாம் கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் வந்த கண்டனம், அந்த கன்னடத்தெல்லாம் ஒரு கன்னடமாகவே ஏற்றுக்க முடியாது. விஷயம் என்னென்னா, இந்த சோகால்டு இந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு பாருங்க, ஒரு விஷயம் ஒன்று மேலே அதை ஒரு விஷயம் கூட ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு சாவுக்கு கதறி அழ வைக்கவும் முடியும், 64 சாவுக்கு ரோட்டில் கிடக்கிற காஞ்ச சாணி மாதிரி உங்களை சும்மா இருக்க வைக்கவும் முடியும். இந்த ஈகோ சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும், கோடிக்கணக்கில் வாடகைக்கு எடுக்கணும். இதெல்லாம் எங்ககிட்ட இல்லைங்க, எங்களுக்கு இதெல்லாம் தெரியல, ஒத்துக்கிறேன், எங்களுக்கு இதெல்லாம் தெரியல. நாங்கள் பிஜேபிக்காரனா உசுரை கொடுத்து போய் மக்களுக்காக வேலை செய்வோம். பிஜேபிக்காரனா கொரோனா பீரியடில் கூட போய் மருந்து கொடுப்பான், சாப்பாடு கொடுப்பான், கொரோனா வாங்கி சாவான். பிஜேபிக்காரனா இப்போ ஆர்ப்பாட்டமா கடுமையாக எங்களால் போய் வெயிலில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும், ஜெயிலில் அடைச்சிங்கனாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வர முடியும். இந்த 3 வருஷத்தில் அதிகமாக எந்த கட்சிக்காரனை இவங்க பொய் வழக்கு போட்டு உள்ளே போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 600க்கும் மேற்பட்ட பிஜேபிக்காரங்களை போட்டிருக்காங்க. நாங்கள் மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த பேக்டோர் ஈகோ சிஸ்டம் எங்களுக்கு தெரியல. அதுக்காக நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கவங்களாம் போராடலன்னு அர்த்தம் இல்லை, அவங்களாம் எதிர்கட்சியில் இருக்கும்போது போராடினாங்கன்னு அர்த்தம் இல்லை.
நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சாத்தானுக்குள்ள விஷயம், இந்த போரில் குழந்தை வந்தது, இதுக்கெல்லாம் திமுக ஆர்ப்பாட்டமாக பண்ணுச்சு இல்லையே. ஈவன் அந்த துப்பாக்கிச்சூடு ஸ்டெர்லைட்டு, அது கூட எனக்கு என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் அது கூட அவங்க பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் எதுவுமே பண்ணல. ஆனால் எல்லாரையும் பேச வச்சாங்க. ஸோ அது ஈகோ சிஸ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ என்ஐஏ சோதனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சோதனை நடந்திருக்கு. 2 பேருக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் கோயம்பேடுல வந்து ஒரு தீவிரவாதியை வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது வந்து இஸ்திரி போட்டு இருந்திருக்காரு. நம்ம ரொம்பவே ஒரு அச்சமான விஷயமா மக்களிடையில மாறி இருக்கு. இந்த கோயம்பேட்டுல எல்லாரும் பழகுற ஒரு இடத்துல ஒரு நாள் பார்த்த ஒருத்தர் வந்து தீவிரவாதி அப்படின்னு சொல்லி அவங்க நோட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அல்கொய்தா, இதை நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. அல்கொய்தாவுடைய சம்மந்தப்பட்டவர். அவருடைய துப்பு மூலமாக இங்கே வராங்க. இங்கே பார்த்தா கோயம்பேட்டில் கிராண்ட் இன்னா அந்த ஹோட்டல் பேர். அங்கே வந்து பார்த்தா இஸ்திரி போட்டுட்ருக்கார் சர்வசாதாரணமாக. இதை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இந்த குண்டுவெடிப்பு நடந்தது இல்லையா, அது வந்து ஒரு தற்கொலை தாக்குதல் குண்டுவெடிப்பு. தெய்வாதீனமாக அவன் பிளான் பண்ண இடத்துல வெடிக்காமல் முன்னாடி வெடிச்சிது. அவன் பிளான் பண்ண இடத்துல அவன் பிளான் பண்ண நேரத்தில் வெடிச்சிருந்ததுன்னா இந்த கோயம்புத்தூரில் 92 நடந்தது இல்லைங்களா, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாம் பிளாஸ்ட்டு அங்கே நடந்திருக்கும். நூற்றுக்கணக்கான பேர் செத்து போயிருப்பாங்க. அது வந்து தவிர்க்கப்படுது. அப்போ கூட ஸ்டாலின் என்ன சொன்னார், சிலிண்டர் ரெடி பண்ணார். சரி, அப்போ சிலிண்டர் ரெடி பண்ணிங்க. இது வந்து தீவிரவாத வழக்குன்னு தெரிஞ்சு, இன்னும் சொல்லப்போனால் அந்த தீவிரவாதி, அந்த செத்துப்போன தீவிரவாதியை அடக்கம் பண்ண மாட்டோன்னு சொல்லி லோக்கல் ஜமாத் மறுக்குது. இவன் தீவிரவாதி, நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லி. ஆனால் அப்பையும் ஸ்டாலின் என்ன பண்ணார், சிலிண்டர் வெடிப்பு வந்து சிலிண்டர் தான் ஒட்டிகிட்டு இருந்தார். கடைசியில் இந்த வழக்கு தீவிரவாத வழக்குன்றது முழுமையாக எல்லோருக்கும் தெரிந்து விட்ட பிறகு என்ஐஏவுக்கு இந்த கேஸை ஒப்படைக்கும் போது கூட ட்விட்டு போடுறாரு சிலிண்டர் வெடிப்பு அப்படின்றாரு. சிலிண்டர் வெடிப்புனா என்னங்க, வீட்டில் கேஸில் சிலிண்டர் லீக் ஆகி இந்த சுவிட்சு கிச்சு போடும்போது ஆக்சிடெண்ட்டில் வெடிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சிலிண்டர் வெடிப்பு. ஒரு தீவிரவாதி வெடிகுண்டு எடுத்துகிட்டு வந்து காரப்பூரா நிரப்பிட்டு அதை கொண்டு வந்து மக்கள் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல வெடிக்க வச்சு சாவடிக்கணும்னு நினச்சா அதுக்கு பேர் சிலிண்டர் வெடிப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். இதில் என்ன சீரியஸ்னால், இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை பற்றி விசாரிக்கும்போது என்ஐஏ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிடுது. அதில் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்குற வாக்குமூலம் என்ன அப்படின்னா, சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் இஸ்லாமிய தீவிரவாத அடிப்படைவாத பயங்கரவாதிகளுக்கு ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டது. எவ்வளோ சீரியஸான விஷயம். தமிழ்நாடு எவ்வளோ டேஞ்சரில் இருக்குது. நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற டெரரிஸ்ட்டு இங்கே வந்து புகலிடமாகறான். பெங்களூரில் அந்த ராமேஸ்வரம் கஃபேட்டை அவங்க இங்கே வந்து அடைக்கலமாகறாங்க. இப்போ ஊரில் இருக்கிற எல்லா டெரரிஸ்ட்டுக்கும் அடைக்கலம் கொடுக்குறது யார், திராவிட மாடல் அரசு. இது சீரியஸான விஷயமா இல்லையா? சட்டமன்றத்தில் வந்து காங்கிரஸின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காரு, ஹிந்து கடவுள்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இணக்கமான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு, அதை பற்றி ஏன் அறநிலையத்துறை வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு சேகர்பாபு அவர்களும், ஆமாம் 20க்கும் மேற்பட்ட கோவில்களில் வந்து ஹிந்துக்களும் இஸ்லாமியர்களுக்கும் இன்னைக்கும் இணக்கமாக தான் இருக்காங்க, அதை பற்றி கண்டிப்பாக அறநிலையத்துறை ஒரு புத்தகத்தை வெளியிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, வெளியிட்டோம், நல்ல விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்து தர்மத்தில் வந்து இது வந்து அறிவியல். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இஸ்லாம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற மற்ற இடங்களில் இருக்கிற இஸ்லாத்தோடு வேறுபட்டிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூஃபிசம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு தத்துவம் இருக்கிறது. இப்போ தெருவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குப்பை கொட்டி வச்சுருப்பாங்க. குப்பை கொட்டுற இடம், இந்த இடத்துல குப்பை கொட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதி போடுவாங்க. ஆனால் நம்மளால் மறுபடியும் குப்பை கொட்டுவோம். அப்போ அந்த இடத்தோட முதலாளி என்ன பண்ணுவாங்கன்னா, குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு கோயில் படம், இல்லைனா ஒரு பிள்ளையார் படம், மெக்கா மதீனா படம், ஒரு சிலுவை மூர்த்தியை வரைஞ்சி வச்சுருவாங்க. பார்த்துறீங்களா? இந்த மாதிரி பாகிஸ்தானில் பண்ணால் காலி பண்ணுறோம், இல்லை தண்டனை கொடுத்துருவாங்க. ஒரு 5-10 வருஷம் தெய்வத்தின் நிந்தனை சட்டங்கள்லாம் அங்கே இருக்குது. மற்ற இஸ்லாம் கண்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எங்கள் கடவுளை கேவலப்படுத்திட குப்பை கொட்டுற இடத்துல போய் வரைஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே இருக்கிற இந்திய இஸ்லாமியர்கள் இது ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்திய இஸ்லாம் என்பது இந்திய தர்மத்தோடு சேர்ந்து, அந்த இஸ்லாம் மதம் இந்திய தர்மத்தோடு சேர்ந்து இங்கே வந்து சூஃபி மாதிரியான பல நல்ல வடிவங்களில் உருவாகி இங்கே இந்தியன் இஸ்லாம்ன்றது ஒரு எவால்வ்டு வெர்ஷனாக இருக்குது. அதை மாற்றுறதுக்கு தான் இப்போ இந்த எஸ்டிபி இவங்கெல்லாம் பிஎஃப்ஐலாம் இந்த வேலையெல்லாம் எதுக்கு பார்க்குறாங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் ஷிர்க் ஒழிப்பு மாநாடுலாம் நடத்துகிறாங்க.
அது எல்லாமே அந்த வஹாபியை உள்ளே கொண்டு வரதுக்கு தான். இங்கே இருக்கிற அந்த என்ஹான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் இஸ்லாமை மாற்றி மறுபடியும் பழமைவாதத்துக்குள்ளே, இன்னும் சொல்ல போனால் தீவிரவாதத்துக்குள்ளே, வஹாபிக்குள்ளே தள்ளுற வேலையை தான் இங்கே இருக்கிற பெரும்பான்மையான இஸ்லாமிய அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது. தவிரவும் ஒரு மனுஷனால் முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு இந்து நம்புகிறான். அது நீ இந்துவாக தான் பிறந்தாதான் முக்தி அடைய முடியும்னு என்றைக்குமே இந்து சொல்லலை. ஏன்னா இது அறிவியல், இது வெறும் நம்பிக்கை கிடையாது. இது மற்ற அந்நிய நாட்டு மதங்கள் மாதிரி நம்பிக்கையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீ என் கட்சியில் சேர்ந்தினா தான் நாங்கள் உங்கள் முத்தியை காட்டுவோம், நேராக சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கையெல்லாம் இங்கே இல்லை. ஏன்னா இது அறிவியல். இங்கே பார்த்திங்கன்னா சாய்பாபா பார்த்துருப்பீங்க. இப்போ எவ்வளோ சாய்பாபா கோயிலெலாம் இருக்குது. கும்பிட்றவங்களாம் இந்து, ஆனால் சாய்பாபா இஸ்லாமிய, ஒரு முஸ்லீம். ஆனால் அவர் பிறப்பால் முஸ்லீம் தானே ஒழிய அவர் இந்து தர்மத்தினுடைய பாதையில் பயணித்து முக்தி அடைந்த ஒரு மகானாக இருக்கிறார். ஸோ சித்தர் வழிபாடு, மகான் வழிபாடு அப்படிங்கிற விதத்தில் சாய்பாபாவை இந்து மக்கள் கொண்டாடுறாங்க. அவர் பிறப்பால் ஒரு முஸ்லீமு அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கல. பாண்டிச்சேரி போகிற வழியில் எங்கள் ஊர்லேருந்து பாண்டிச்சேரி போன படா சாஹிப் கோயில்னு ஒன்று இருக்குது. அவர் முஸ்லீம், முக்தி அடைந்த ஒரு சித்தர். அவருக்கு கோயில் கட்டி இந்துக்கள் கும்பிட்றாங்க. இப்போது வேறு மதங்களில், அந்நிய நாட்டு மதங்களில் கிறிஸ்டின்ஸில் புனிதர் பட்டம்னு கொடுப்பாங்க. இந்துவுக்கு புனிதர் பட்டம் கொடுப்பாங்களா? முஸ்லீமுக்கு புனிதர் பட்டம் கொடுப்பாங்களா? இல்லை முஸ்லீமில் இந்துவாக பிறந்த ஒருத்தரை தெய்வமாக வணங்கிடுவாங்களா? அப்போது இந்த ஒரு பெருமை தான் இந்திய தர்மத்தினுடைய பெருமை. நீ எல்லா மனிதனும் சமமாக பார்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான பார்வை இருக்கிற ஒரு வழிமுறையினால், வாழ்வியல் வழிமுறையினால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். அறநிலைத்துறை ஒரு புக்கு போடுது அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் புக்காக போட்டுச்சுன்னா சேகர் பாபாவை பாராட்டலாம். ஆனால் இதில் ஒரு விசித்திரம் பாருங்கள். செல்வ பெருந்தகை சட்டசபையில் இதெல்லாம் பேசுகிறார். ஆனால் அவங்க காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை பண்ணாங்கல்ல, கொலை பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அதை பற்றி ஏன் பேசவே மாட்டுறாரு? அவங்க மாவட்ட தலைவர் தானே, அதை பற்றி கொஞ்சம் பேச சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கும் ஒரு சந்திர ராமானுஜர் கோவில் நிறைய வீடுகள் அங்கே ஆக்கிரமிப்பில் இருக்குது. ஸோ அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் எப்போ எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் அதே ஒரு கேள்வியை சேகர் பாபு அவர்கள்ட்ட வச்சுருக்காங்க. அவர் அதற்கு அங்கே கோவில்களுக்கான திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு ஒரு 2 கோடி செலவில். ஸோ அதன் பிறகு அங்கேருந்து 40 குடும்பங்கள் அங்கேருந்து நீக்கப்பட்டு அவங்களுக்கு வேற இடம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளோ வருஷம் இருந்தவங்களோட அந்த வீடுகளை எப்படி மாற்றுவீங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப வருஷமாக ஆக்கிரமிப்பில் இருக்கீங்க அப்படின்றதுனால அதை எப்படி மாற்றுவீங்கன்னா, இத்தனை நாள் அந்த தவறு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அதை மாற்றுவீங்கன்னா என்ன இது? இதில் என்ன லாஜிக் இருக்க முடியும்? அவருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கப்படும். மறுவாழ்வு நான் என்ன சொல்கிறேங்க, ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மறுவாழ்வை பற்றி அதிகமாக பேசுகிறோம் தமிழ்நாட்டில். அப்போது ஆக்கிரமிப்பே பண்ணாத நியாயமாக வாழ்ந்தவன்லாம் பைத்தியக்காரனா கேட்குறேன். என்எல்சியில் கூட ஒரு தடவை என்னாச்சு, என்எல்சியில் நலம் கொடுத்தவங்களுக்குலாம் வேலை கொடுக்கல. வேலை கொடுக்குறேன்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ வரைக்கும் வேலை கொடுக்காம இருக்குது. அதெல்லாம் நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஆக்கிரமிப்பு பண்ணி என்எல்சியோட நிலத்தில் பர்மிஷன் இல்லாமல் கொட்டா போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுக்குது. நான் தப்புண்ணேன் நான். அப்போது என் நிலத்தை கொடுத்துட்டு, நான் விவசாயம் பண்ணிட்டு இருந்த நிலத்தை என்எல்சிக்காக கொடுத்துட்டு நான் பைத்தியக்காரன், ஆக்கிரமிப்பாளர்கள்லாம் அப்போ பெரிய ஆளாயிட்டாங்களா? நான் என்ன சொல்கிறேன், மெட்ராஸுக்கு வேலை செய்கிறவன் ஒரு தொழில் வாய்ப்பு இல்லாமல், ஒரு வருமானம் இல்லாமல் கூவம் நதிக்கரையில் ஒரு கொட்டாவை போட்டு வாழறாங்க. அவங்களுக்கு நம்ம குடிசை மாற்று வாரியம்னு சொல்லி ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம். அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. ஆனால் அவர்களுக்கு காட்டுகிற அதே அக்கறையை மற்ற வீடு இல்லாத ஏழைகளுக்கும் காட்டணும். அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா? அப்போ நமக்கு ஒரு வீடு அப்படின்றது ப்ரையாரிட்டி வந்துடும். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ப்ரையாரிட்டி, மற்ற ஏழைகளுக்கு அந்த ப்ரையாரிட்டி இல்லாமல் போயிடும். அப்போ என்னென்னா, குடிசை மாற்று வாரியம் குடிசை இப்போ இந்த வீடு இல்லாத ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணுற ஒரு ஏழைகளுக்கு வீடு கட்டி தரும்போது 10 வீடு இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, அதே மாதிரி வாடகை வீட்டில் கஷ்டப்படுற, ஒண்டி கொடுத்ததில் கஷ்டப்படுற அவங்களுக்கு ஒரு 10 வீடு கொடுக்கணும். ஆக்கிரமிப்பு பண்ணாத இருக்கிறவங்களுக்கு அந்த 10 வீடு, இவங்களுக்கு 10 வீடு, அவங்களுக்கு 10 வீடாவது கொடுக்கணும். இந்த ப்ரையாரிட்டியை மாற்றக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் 90% நிலங்கள் ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதை பற்றி திமுக பேசவே இல்லை. வந்த உடனே ஒரு வருஷத்தில் சொன்னாங்க தெரியுங்களா, நாங்கள் இத்தனை ஏக்கர் மீட்டுட்டோம்,
எத்தனை ஏக்கர் மீட்டோம், அந்த இடத்துல ஒரு பார்க்கிங்கை மீட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தத்தையே காணும். அறநிலையத்துறையில் இருக்கிற சொத்துக்கள் முறைப்படுத்தப்பட்டு அதனுடைய வருமானம் உண்மையிலேயே இந்துக்களுக்கு அவங்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு இதுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் 70% இந்துக்களுக்கு கல்வி செலவு, மருத்துவ செலவே இருக்காது. அவ்வளவு சொத்து அறநிலையத்துறையில் இருக்குது. அவ்வளவு சொத்துக்கள் எங்களுடைய முன்னோர்கள் கோயில்களுக்காக கொடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அது முறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஒரு இந்து, ஒரு ஏழை இந்து படிப்பு செலவு பண்ண தேவையில்லை. அவனுக்கு நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும், லோன் கிடைக்கும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அந்த சொத்தை சுரண்டி தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம்